Rotarian Dr. K. Srinivasan met and congratulated Rotary International President Dr. Bharat Pandya. நேபாளில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மாயமான இந்தியர்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்திருக்கிறது. 177ஆக உயர்ந்திருக்கிறது. நேபாள பெருவெள்ளத்தில் 177 இந்தியர்கள் மாயமாகி இருக்கிறார்கள் என்று நேபாள சுற்றுலா வாரியம் தகவலானது வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். இந்த தகவல் தொடர்பான முழு விவரங்கள், அங்கு மீட்பு பணிகள் எந்த அளவில் நடைபெற்று வருகிறது, அது தொடர்பான விவரங்களும் சொல்லுங்க. நேபாளத்தில் நேற்று ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 162ஆக உயர்ந்திருக்கிறது. முதலில் அது 8ஆக ஆரம்பித்த பலி எண்ணிக்கை தற்போது 162 வரை அது உயர்ந்திருக்கிறது. காணாமல் போனோரின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்திருப்பதாக நேபாள சுற்றுலா வாரியம் தெரிவித்திருக்கிறது. இதில் குறிப்பாக காணாமல் போன இந்தியர்களின் எண்ணிக்கை 177ஆக உயர்ந்திருக்கிறது. நேற்று மாலை நேபாள சுற்றுலா வாரியம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி 105 இந்தியர்களை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சற்று முன்னர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தரவுகளின்படி காணாமல் போன இந்தியர்களின் எண்ணிக்கை 177ஆக அதிகரித்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த வெள்ளத்துல இந்தியா உட்பட பல்வேறு வெளிநாடுகளை சேர்ந்த 590 பேரை காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காணாமல் போன இந்த 590 பேரில் ஆண்கள் 299 பேர், பெண்கள் 291 பேர் அடங்குவர். இதில் நேபாள நாட்டை சார்ந்தவர்கள் 114 பேர் அடங்குவர். எஞ்சியுள்ள 476 பேர் வெளிநாடுகளை சார்ந்தவர்கள். இந்த 476 பேரில் இந்தியாவை சேர்ந்தவர்கள் 127 என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த தரவுகளை வைத்து பார்க்கின்ற போது காணாமல் போனவர்களில் அதிகமானவர்கள் இந்தியர்கள் தான் என்பது ஊர்ஜிதமாயிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக நேபாளத்தை சார்ந்தவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக, அதாவது இந்தியா மற்றும் நேபாளத்திற்கு அடுத்ததாக அமெரிக்க நாட்டை சார்ந்தவர்கள் அதிகமானவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அமெரிக்காவை சார்ந்த 63 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். உக்ரைனை சேர்ந்த 53 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இது தவிர கனடாவை சேர்ந்த 25 பேரும், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 34 பேரும் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவை சேர்ந்த 28 பேரும் காணாமல் போயிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காணாமல் போனவர்களை தேடக்கூடிய பணியிலும் அதே போல வெள்ளத்தில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியிலும் நேபாள ராணுவம் ஹெலிகாப்டர் உதவியோடு தொடர்ந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. Rotarian Dr. K. Srinivasan met and congratulated Rotary International President Dr. Bharat Pandya.